Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 4 சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ட் ஈக்குவேஷன் இஸ் அ செட் ஆஃப் நம்பர்ஸ் தட் கண்டைன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மேபி அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள்ஸ் கான்செப்ட் வந்து ஆல்ரெடி கிளாஸ் 6லேயும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறிட்டே இருக்கும். The word variable means something that can vary, that is change ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 2x + 4 அப்படின்னு இருக்குது. இதில் எது வேரியபிள்? எக்ஸ் தான் வேரியபிள். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். A variable takes on different numerical value. Its value is not fixed. So x is equal to நம்ம 1 சொல்லிக்கலாம், 2 சொல்லிக்கலாம், 3 சொல்லிக்கலாம், 4 சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ்னாலும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் A to Z என்ன லெட்டர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் ஆர் டினோட்டட் யூஷுவலி பை லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட்ஸ் சச் அஸ் X, Y, Z, L, M, N, P, etc. ஸோ இந்த வேரியபிள்ஸில் இருந்து தான் நமக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2x + 4 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். ஸோ எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நமக்கு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ வேரியபிள்ஸில் இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து x is equal to 1 போட்டுக்கலாம், x is equal to 2 போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த x அப்படின்ற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 2x அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 into x அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2 into 1 + 4. 2 into 1, 2 ones are 2. 2 + 4 6. இப்போ சப்போஸ் இது வந்து x is equal to 1 போட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு சொல்யூஷன் வருது. x is equal to 2 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 2 into 2 + 4. 2 2s are 4. 4 + 4 8. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃபார்ம்டு பை பெர்ஃபார்மிங் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். இதை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெளியே இருக்கிற ஆப்ரேஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட ஆன்சரோட இந்த 4 வந்து அடிஷன் பண்ணுவோம் இல்லையா, ஆட் பண்ணுவோம்ல, அதை வந்து செகண்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஈக்குவாலிட்டி சைன் இருக்கணும். ஈக்குவாலிட்டி சைன் இல்லைன்னா அது எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். இன் அன் ஈக்குவேஷன் தெர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவாலிட்டி சைன். ஸோ ஈக்குவாலிட்டி சைன் வந்து எதை நமக்கு ஷோ பண்ணுது அப்படின்னா, எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு ஷோ பண்ணுது. எல்ஹெச்எஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 4x + 5 = 65. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவாலிட்டி சைன் இருக்குது, அதான் இது ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூவாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 65. ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 4 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 65. 4 ப்ளஸ் 5 9 வரும். 9 இஸ் நாட் ஈக்குவல் டு 65. ஸோ அப்போது சொல்யூஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடையாது. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பர்ஸாக போட்டு ட்ரையல் பண்ணிகிட்டே வரணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 3 4 5 அந்த மாதிரி ஒரு வேல்யூஸாக போடலாம். இப்போ வந்து நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 15 அப்படின்ற ஒரு வேல்யூ போடுறேன். அப்போ 4 இன்ட்டு 15 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 65. 15 4s are என்ன வரும்? 5 4s are 22 carry 1 4 is 4 5 6. 60 plus 5 is equal to 65. So 60 plus 5 65 is equal to 65. Therefore x is equal to 15 is a solution. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிளில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நமக்கு சொல்யூஷன் பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் இயரே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு, அந்த மாதிரி தான். நீங்கள் எக்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூவாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். எந்த வேல்யூ வர்றப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருதோ அதுதான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்விங் அண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 - 3 ஈக்குவல் டு 4 + 1. இது ஒரு ஈக்குவேஷன் தான். ஈக்குவல் சிம்பிள் இருக்குல்ல, அப்போனா இது வந்து ஒரு ஈக்குவேஷன் தான். வேரியபிள்ஸ் மேபி இருக்கலாம், இருக்காமையும் இருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு ஈக்குவேஷன் தான். கம்பல்சரியாக வேரியபிள் இருந்தால் தான் ஈக்குவேஷன் அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், 8 - 3 என்ன வரும்? 5 வரும். 4 + 1 என்ன வரும்? 5 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான், ஈக்குவாலிட்டி கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ஈக்குவேஷன் தான். ஓகேவா? ஈக்குவேஷனாலே ஈக்குவாலிட்டி கண்டிஷனில் இருக்கும். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் நம்பர்ஸை ஆட் பண்ணுறேன். +2 +2 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 8 - 3 5 5 + 2 7 4 + 1 5 5 + 2 7 7. ஸோ இப்போயும் பாருங்கள், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்திருக்கு. இதே இது சேம் நம்பரை வந்து நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு சேம் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன வரும்? 8 - 3 5 5 - 2 3 3 ஈக்குவல் டு 4 + 1 5 5 - 2 3. ஸோ இப்போயும் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி still holds if we add or subtract same number on both sides. ஓகேவா? ரெண்டு சைடும் நம்ம சேம் நம்பரை ஆட் பண்ணாலும் ஓகே, சப்ராக்ட் பண்ணாலும் ஓகே, ஈக்குவாலிட்டி வந்து இருக்கதா செய்யும் in an equation. ஓகேவா? equality still holds if we add or subtract same number on both sides. ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.